بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ رسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من أتباعه عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாட தலைப்பாக ஹுக்மு இமாமத்தில் ஆமாம், பார்வையற்ற ஒருவருடைய இமாமத், அவரை பின்பற்றி தொழுவது, பார்வையுள்ள ஒருத்தருக்கு அவரை பின்பற்றி தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது சம்பந்தமாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்லஃப இப்ன உம்மி மக்தூம் யஉம்முன் நாஸ் வஹுவ அமா ரவாஹு அஹ்மத் வஅபூ தாவூத் வநஹ்வுஹு லிப்னு ஹிப்பான் அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா النبي صلى الله عليه وسلم استخلف ابن أم مكتوم على المدينة يصلي بالناس. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ன உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக ஆக்கினார்கள். யௌமுன் நாஸ, மதீனாவிலே மனிதர்களுக்கு தொழுவிப்பதற்கு நபிகளார் போர்க்களம் யுத்தம் சென்றபோது அவரை பிரதிநிதியாக்கி விட்டு சென்றார்கள். வஹு, அவர்களுமோ ஆமா, பார்வையற்றவராக இருக்கையில். ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஹதீஸ் இப்னு ஹிப்பான் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தக்லஃப இப்ன உம்மி மக்தூம், இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் நபிகளார் பிரதிநிதியாக ஆக்கினார்கள். அல் மதீனா, மதீனாவின் மீது, மஸ்ஜித் நபவியின் மீது, யுஸல்லி பின்னாஸ், மனிதர்களுக்கு தொழுவிப்பதற்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சஹீஹுன் அலா ஷர்த்தி ஷேഖைனி, இமாம் புகாரி இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட சஹீஹான அறிவிப்பாளர் தொடரிலே வந்திருக்கிறது. அந்த வகையிலே நாம் இந்த ஹதீஸை ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியும். பார்வையற்ற ஒருவருடைய இமாமத் சிஹத்தாகும். பார்வை உள்ள ஒருத்தர் அவரை பின்பற்றி தொழுதாலும் கூட தொழுகை சிஹத்தாகும். ஆகவே பார்வை உள்ளவரை விட ஒரு பார்வையற்ற ஒருவர் குர்ஆன் ஹதீஸை பற்றி மிக அறிந்தவராக இருந்தால் அவரைத்தான் உட்படுத்த வேண்டும், அவர்தான் சிறப்புக்குரியவர் என்ற செய்தி இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய இருக்கிறது. இமாம் இப்னுல் முன்சிர் அவர்கள் கூறினார்கள், இமாமத்துல் ஆமாக்கு இமாமத்துல் பசீர், பார்வையற்ற ஒருத்தருடைய இமாமத்தாகிறது பார்வை உள்ள ஒருத்தருடைய இமாமத்தை போல என்று சொன்னார்கள். லா ஃபர்க பைனஹுமா, அவ்விருவருக்கு மத்தியிலே எந்த வேறுபாடும் வித்தியாசம் கிடையாது. வஹுமா தாஹிலானி ஃபி ஸாஹிரி கௌலி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பார்வையற்றவரும் பார்வை உள்ளவரும் நபிகளாருடைய ஹதீஸின் வெளிப்படையிலே நுழையக்கூடியவர்களாக இருக்கும். யௌமுல் கௌம் அக்ரஅஹும், ஒரு சமூகத்திற்கு இமாமத்து செய்வார், அவர்களிலே குர்ஆனை ஓதத் தெரிந்த ஒருவர். ஃபைஹும் கான் அக்ரா, அவர்கள் யார் குர்ஆனை மிக அழுத்தமாக திருத்தமாக ஓதுகின்றாரோ அவர்தான் இமாமத்துக்கு தகுதியான செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.